அவள் பெயர் தமிழச்சி. ஜன்னலுக்கு வெளியே அமெரிக்காவின் மின்னிசோட்டா நகரம். அந்த ராத்திரி 10 மணி வேளையில் மின்மினி பூச்சிகளின் கூட்டம் போல் தெரிய கயல்விழி அதை பார்த்தபடி அசையாமல் நின்றாள். ஏதோ ஒரு ஸ்டில் போட்ட மாதிரி தெரியும். அந்த காட்சியை பார்த்து கொண்டே இருப்பதில் அவளுக்கு என்றைக்குமே அலுப்பு ஏற்பட்டது இல்லை. ஆனால் இன்றைக்கு அந்த காட்சியை அவளுடைய கண்கள் பார்த்து கொண்டே இருந்தாலும் மனத்திரையில் ஒட்டாமல் வழுக்கி வழுக்கி விழுந்து கொண்டு இருந்தது. உடம்புக்குள் இரத்தம் ஓடுவதற்கு பதிலாக வெந்நீர் ஓடுவது போன்ற உணர்வு. நிமிடத்துக்கு ஒரு முறை அவளையும் அறியாமல் அனலாக பெருமூச்சு வெளிப்பட்டு கொண்டிருந்தது. ஹாலில் இருந்து வந்த கயல்விழியின் மாமனார் சொர்ணமும் மாமனார் சதாசிவமும் வெளிப்பட்டு அவளை நோக்கி வந்தார்கள். நீ ஏமா சாயந்தரத்திலிருந்து கொஞ்சம் டல்லாவே இருக்க? உடம்புக்கு எதுவும் முடியலையா? அது ஒன்றும் இல்லை மாமா, இன்னைக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் அதிகப்படி வேலை, அதான் கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தால் போதும். நீ இப்படி டல்லாக இருந்து நான் என்றைக்குமே பார்த்தது இல்லை, அதான் கேட்டேம்மா. 10:30 மணிக்குள்ளே திவாகர் வரலைன்னா நீ சாப்பிட்டு படுத்துக்கோ. சரி மாமா. கயல்விழி மறுபடியும் ஜன்னலுக்கு வந்தாள். வெளியே மின்னிசோட்டா இப்போது குறைந்த வெளிச்ச புள்ளிகளோடு தெரிந்தது. நண்பர்களே, இது நான் உங்கள் விஜே. நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரி சேனல். நீங்கள் இப்பொழுதுதான் முதல் முறையாக நம்முடைய சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வாங்க தொடர்ந்து கதைக்குள் போகலாம். காலம் இப்படியா அசுரத்தனமாக 4 கால் பாய்ச்சலில் ஓடும்? ஏதோ நேற்றைக்குத்தான் திவாகரோடு ஃப்ளைட்டில் வந்து இறங்கின மாதிரி இருக்கிறது. மகள் மித்ராவுக்கு இப்போது 11 வயது முடிய போகிறது. அடுத்த வருடம் வயதுக்கு வந்து விடுவாள். ஏதேதோ யோசனைகளில் நிமிடங்கள் கரைந்து கொண்டிருக்க திடுமென்று வெளியே காரின் ஹாரன் சத்தம் கேட்டது. திவாகர் தான். கயல்விழி வேகமாய் போய் முன்பக்க வீட்டு கதவை திறந்து வைக்க திவாகர் காரை நிறுத்திவிட்டு உள்ளே வந்தான். 40 வயது, 6 அடி உயரம், இளம் வழுக்கை, ஸ்டோன் வாஷ் பேண்ட், டிஷர்ட். சாரி கயல், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மித்ரா தூங்கிட்டாளா? அப்பா அம்மா 11 மணி ஆக போகுதே, இன்னுமா முழிச்சிட்ருப்பாங்க? டைனிங் டேபிளுக்கு போய் 2 தட்டுக்களை எடுத்து வைத்தாள் கயல்விழி. வாஷ் பேசினில் கைகளை கழுவி கொண்டு எதிரில் வந்து உட்கார்ந்தான் திவாகர். காட்பேக்கை திறந்து கொண்டே கயல்விழி சொன்னாள், சாப்பிட்டு முடித்ததும் லேப்டாப்பை எடுத்து மடியில் வச்சுக்காதீங்க, நான் உங்கள் கூட கொஞ்சம் பேசணும். இப்போவே பேசேன். வேண்டாம், முதல்ல சாப்பிடுங்க. ஏதாவது பிரச்சனையா? நீங்களும் நானும் பேசும்போது தான் அது பிரச்சனையா இல்லையான்னு தெரியும். நான் வந்ததுமே நோட் பண்ணேன், இன்னைக்கு உன்னோட முகமே சரியில்லை. அது கூட என்னோட மனசையும் சேர்த்துக்குங்க. என்ன ஒரே சஸ்பென்ஸாக இருக்குது? சாப்பிடுங்க, பேசுவோம். அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கும் சக்தி வேணும், அதை கேட்குறதுக்கு உங்களுக்கும் சக்தி வேணும். சாப்பிடுங்க. நீ இன்னைக்கு என்னோட கயல் மாதிரி இல்லை, ஏதோ வேற ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்ட மாதிரி இருக்கு. கயல்விழி பதில் ஒன்றும் பேசாமல் பரிமாற ஆரம்பித்தாள். அதற்கு பிறகான நிமிடங்கள் மௌனத்தில் கரைந்தன. திவாகர் சாப்பிட்டு முடிக்க டைனிங் டேபிளை க்ளீன் செய்துவிட்டு கயல்விழி படுக்கை அறைக்குள் நுழைந்தாள். டிவியில் நியூஸ் சேனல் பார்த்து கொண்டிருந்த திவாகர் ரிமோட் மூலம் மியூட் செய்துவிட்டு ஒரு புன்முறுவலோடு கயல்விழியை ஏறிட்டான். என்ன விஷயம் சொல்லு. முதல்ல நான் கேட்குற சின்ன சின்ன கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லிகிட்டே வாங்க. கேளுங்க மகாராணி. நமக்கு கல்யாணமாகி எவ்வளோ வருஷமாச்சு? 12 வருஷம். அப்பா அம்மா இல்லாத என்னை என்னோட அண்ணன் தான் பாசமாக வளர்த்தார், படிக்க வச்சார். இருந்தாலும் நம்ம காதலுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்ததை பொருட்படுத்தாமல் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிட்ட அடுத்த வாரமே மின்னிசோட்டா வந்துட்டோம் இல்லையா? ஆமாம். அடுத்த வருஷமே மித்ரா பிறந்துட்டா. இல்லைன்னு யார் சொன்னது? உங்களுக்கும் நல்ல வேலை, எனக்கும் நல்ல வேலை. நமக்குள்ளே இதுவரைக்கும் பொருளாதார ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்கா? இல்லை. இந்த 12 வருஷ காலத்தில் என்றைக்காவது ஒரு நாள் ஏண்டா இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு நீங்கள் அழுத்துக்கிட்டது உண்டா? சே, அப்படி ஒரு நினைப்பு எனக்கு வந்ததே கிடையாது. ஸோ நான் உங்களுடைய அன்பான மனைவி.
ஆமாம், சன் பர்சன். இப்படி ஒரு அன்பான மனைவி இருக்கும்போது உங்களுக்கு எதுக்காக அந்த சில்வியா? சில்வியாவா? ம், உங்கள் ஐடி பார்க்கில் ரிசப்ஷனிஸ்டாக வேலை பார்க்குற சில்வியா. அவளுக்கும் எனக்கும் என்ன? அதை நீங்கள் தான் சொல்லணும். கயல், நீ பேசுறது சரியில்லை. நான் பேசுறது சரியில்லையா? அவ கூட ஒரு ரெஸ்டாரண்டில் கேண்டில் லைட்டு டின்னர் சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிறது சரியில்லையா? கயல், போன வாரம் சாட்டர்டே நைட் ரெஸ்டாரண்ட்டுக்கு அவளோட டின்னர் சாப்பிட போனது உண்மை. பட் நான் மட்டும் போகலை. என்னோடய ப்ராஜெக்ட் சீப் அப்புறம் ஏவிபி வந்து இருந்தாங்க. சில்வியாவுக்கு கன்சூமர் கோர்ட் மூலமாக ஒரு பெரிய தொகை வந்தது. அதை செலிப்ரேட் பண்ண ட்ரீட் கொடுத்தா. இதை நான் நம்பணும். நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அதுதான் உண்மை. சில்வியாவுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குன்னு நீ நினைக்கிற, அப்படித்தானே? அப்படித்தான். அப்படியே வச்சுக்க, சொன்ன திவாகர் சுவிட்சை தேய்த்து விளக்கை அணைத்துவிட்டு படுக்கையில் சாய்ந்தான். குட் நைட். அரை நிமிட நேரம் அங்கேயே நின்று திவாகரை வெறித்து பார்த்து கொண்டு இருந்த கயல்விழி பின் விருட்டென்று அறையை விட்டு வெளியேறி மித்ராவின் அறைக்குள் நுழைந்து அவள் அருகே படுத்து கொண்டாள். நேரம் நள்ளிரவை தாண்டி இருக்க யாரோ தன்னை உசுப்பும் உணர்வில் சட்டென்று விழித்து கொண்டாள் கயல்விழி. மித்ராவின் குரல். அம்மா. என்ன என்ன மித்ரா, ஏம்மா இங்கே வந்து படுத்திருக்க? அப்பா ரூமில் ஏசி சரியாக கூலிங் இல்லை, அதான் இங்கே வந்துட்டேன். மித்ரா குரலை தாழ்த்தினாள். அப்பா ஹால் சோபாவில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு என்னமோ மாதிரி இருமிட்டு இருக்கார். கயல்விழி எரிச்சலாக மகளை பார்த்தாள். நீ போய் பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அப்படியே காப் சிரப்பை எடுத்து கொடுத்துட்டு வா. மித்ரா எழுந்து போனாள். 2 நிமிஷம் கரைந்திருந்த போது மித்ராவிடமிருந்து அலறலாக ஒரு சத்தம் வெளிப்பட்டது. அம்மா, இங்கே வந்து அப்பாவை பாரேன். கயல்விழி போர்வையை உதறிவிட்டு எழுந்து ஓடினாள். ஹால் சோபாவில் சாய்ந்து உட்கார்ந்திருந்த திவாகர் 2 கைகளாலும் நெஞ்சை பிடித்து கொண்டு நெளிந்தான். கயல், டாக்டருக்கு போன் பண்ணு. திவாகரை பார்த்து அதிர்ந்து போன கயல்விழி பக்கத்து அவென்யூவில் இருக்கும் டாக்டர் ஹென்ரிக்கு பதட்டத்தோடு போன் செய்து விவரம் சொல்ல அவரும் நவுட் கவுனில் காரில் பறந்து வந்தார். திவாகரை சோதித்து பார்த்துவிட்டு முகம் முழுவதும் பரவிக்கொண்ட கவலையோடு உதட்டை பிதுக்கினார் ஹென்றி. சடன் மாசிவ் அட்டாக். ஐ எம் ஹெல்ப்லெஸ். அன்றைக்கு ஸ்தம்பித்து போய் உட்கார்ந்த கயல்விழி மீண்டும் தன் இயல்பு நிலைக்கு திரும்ப 1 வார காலம் பிடித்தது. மாமியார் சொர்ணமும் மாமனார் சதாசிவமும் அழுது களைத்து போய் உடம்பு பாதியாக இழைத்து தெரிந்தார்கள். துபாயிலிருந்து வந்திருந்த கயல்விழியின் அண்ணன் சம்பத்தும் அவனுடைய மனைவி அருணாவும் அதே வீட்டில் தங்கி துக்கம் விசாரிக்க வருபவர்களை சந்தித்து பேசி திருப்பி அனுப்பி கொண்டு இருந்தார்கள். அன்றைக்கு இரவு 11 மணிக்கு மேல் அனைவரும் தூங்கிய பிறகு சம்பத்தும் அருணாவும் தூங்காமல் விழித்து கொண்டு இருந்த கயல்விழியின் பக்கத்தில் போய் உட்கார்ந்தார்கள். கயல், திவாகர் திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் போனது ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான். ஆனால் திவாகர் உயிரோடு இருந்திருந்தா இன்னும் பல அதிர்ச்சியான விஷயங்கள் நடந்திருக்கும். நான் அவருடைய கம்பெனிக்கு போய் விசாரித்து பார்த்த அளவில் சில்வியாவுக்கும் அவருக்கும் ரொம்ப தொடர்பு இருந்திருக்கு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் மத்தியானத்துக்கு மேல் 2 பேரும் புறப்பட்டு போய் ஏதாவது ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. இன்னும் 6 மாதத்துக்குள்ளே உன்னை டைவர்ஸ் பண்ணிவிட்டு சில்வியாவை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்தில் திவாகர் இருந்திருக்கார். அது விஷயமா 2 பேரும் டவுன் ஸ்கொயர் பக்கத்தில் இருக்கிற ஒரு லாயரை பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது தவிர மேற்கொண்டு பேச முயன்ற சம்பத்தை பெருமூச்சோடு கையமர்த்தினாள் கயல்விழி. இது எல்லாம் எனக்கும் தெரியும்னா. அந்த கம்பெனியில் வேலை பார்க்க ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் தமிழ்நாட்டுக்காரர். அவர் எல்லா விஷயங்களையும் சொல்ல போகத்தான் நான் அவர் கூட சண்டை போட்டேன். நான் சண்டை போடுவேன்னு அவர் எதிர்பார்க்கல. டென்ஷன் ஆயிட்டார். ஏற்கனவே அவருக்கு பிபி இருக்கிறதால சடன் அட்டாக். நான் இந்த சில்வியா மேட்டரை இன்னும் கொஞ்சம் நிதானத்தோடு டீல் பண்ணியிருக்கலாம். அவசரப்பட்டுட்டேன். அண்ணி அருணா குறுக்கிட்டாள். கயல், இனிமே நடக்க போகிறத பற்றி யோசிப்போம். இனிமே நீயும் மித்ராவும் இந்த மின்னிசோட்டாவில் இருக்கக்கூடாது. துபாய்க்கு போயிடுவோம்.
எல்லாரும் ஒன்றா இருப்போம். நீ படிச்சிருக்கிற கம்ப்யூட்டர் ஸ்கில் செட்டுக்கு ஏற்ற மாதிரி துபாயில் ஒரு நல்ல வேலை கிடைக்கும். கைல்விழி மௌனமாக இருந்தாள். ஆனால் என்னோட மாமியார் மாமனார் அவங்கள பற்றி நீ ஏன் கவலைப்படுற? கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் அவங்களுக்கு தான் வீடு இருக்கே, அவங்க அங்கே போகட்டும். இல்லைன்னா மும்பையில் இருக்கிற அவங்க பொண்ணு வீட்டுக்கு போகட்டுமே. ஆமாம் கயல், அண்ணி சொல்கிறது தான் சரி. நீயும் மித்ராவும் எங்களோடு வந்துடுங்க. எல்லாரும் ஒன்றா இருப்போம். என்னோட பொண்ணு ஸ்ருதியும் மித்ராவும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போகட்டும். நீ எங்களோட வரப்போகிற முடிவை உன்னோட மாமியார் மாமனார்கிட்ட நாளைக்கே சொல்லிடு. அப்போ தான் அவங்களும் எங்கே போகிறதுன்னு யோசனை பண்ணி முடிவு எடுக்க முடியும். அண்ணா, முதல்ல என் கணவரோட 16ஆம் நாள் காரியங்கள் முடியட்டும். நான் நிதானமாக அவங்கக்கிட்ட சொல்லிக்கிறேன். ஏர் டிக்கெட் புக் பண்ணணும் கயல். 2 நாள் தானே, பொறுங்கண்ணா. சரி. சம்பத்தும் அர்ணாவும் எழுந்து கொண்டார்கள். மறுநாள் காலை 6 மணி. அமெரிக்கன் டைம்ஸ் பேப்பரை புரட்டி கொண்டு இருந்த தன் அண்ணன் சம்பத்தை நெருங்கி நின்றாள் கைல்விழி. அண்ணா. அவன் பேப்பரில் இருந்து நிமிர்ந்தான். என்ன கயல்? என்னோட மாமாவும் அத்தையும் தூங்கிட்டு இருக்காங்க. அண்ணி குளியலறையிலிருந்து திரும்ப எப்படியும் 20 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம் சொல்லு. என் கணவரோட காரியங்கள் முடிஞ்சதும் நீங்களும் அண்ணியும் மட்டும் துபாய் புறப்படுங்க. அப்போ நீ? நான் வரலை. சம்பத் அதிர்ந்து போனவனாக பேப்பரை மடித்து வைத்தான். ஏன்? நேத்திக்கு ராத்திரி பேசும்போதுக்கு எங்கள் கூட வர்றதா சம்மதிச்சியே, இப்போ ஏன் வரலைன்னு சொல்கிற? நான் என்னோட அம்மாவையும் அப்பாவையும் விட்டுட்டு வர முடியாது. என்னது? அம்மா அப்பாவா? அது யாரு? என்னோட அத்தையையும் மாமாவையும் தான் சொல்கிறேன். நேற்று அண்ணி கூட இருந்ததுனால நான் சில விஷயங்களை பேச முடியலை. நம்ம அப்பா அம்மாவை நான் போட்டாவில் தான் பார்த்துருக்கேன். என்னை வளர்த்தது நீதான். எனக்கு கல்யாணமான பிறகுத்தான் ஒரு தாயோட அன்பு எப்படி இருக்குங்கிறதையும் ஒரு தந்தையோட பாசம் எப்படி இருக்குங்கிறதையும் என்னோட அத்தை மாமா மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களை பொறுத்தவரை நான் தான் மகள், திவாகர் மருமகன். என்னோட முகம் கொஞ்சம் மாடி இருந்தாலும் 2 பேருமே துடிச்சு போயிடுவாங்க. நான் காலையில் விழிக்கும்போது அத்தை காப்பியோடு நிற்பாங்க. நான் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே டிஃபன் ரெடியாக இருக்கும். ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே மாமா என்னோட சேலையை அயன் பண்ணி கொடுப்பார். இந்த வேலையெல்லாம் நீங்கள் ஏன் மாமா பண்ணுறீங்கன்னு கேட்டால், நீ என் பொண்ணுமா, உனக்கு பண்ணாமல் வேற யாருக்கு பண்ணுறதுன்னு சொல்லுவார். இவ்வளவு அன்பையும் பாசத்தையும் என்மேல் பொழியறவங்க இவங்கள விட்டுட்டு நான் எப்படி உங்கள் கூட வர முடியும் சொல்லு. என் கணவர் திவாகர் ஒரு வழியில் எனக்கு துரோகம் பண்ணினாலும் இன்னொரு வழியில் எனக்கு ஒரு நல்ல அம்மாவையும் அப்பாவையும் கொடுத்துட்டு போயிருக்கார். உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமாண்ணா? என்னோட கணவர் இறந்ததுக்கு அவரோட சிஸ்டர் புவனாவும் புவனாவோட கணவரும் மும்பையிலிருந்து வரல. காரணம், 6 மாதங்களுக்கு முன்னாடி புவனா என் அத்தைக்கிட்ட ஃபோனில் பேசும்போது என்னை மரியாதை குறைவாக பேசியிருக்கா. அண்ணியை அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு அத்தை சொல்லியிருக்காங்க. புவனா கேட்கலை, தொடர்ந்து பேசியிருக்கா. அத்தைக்கு கோபம் வந்து இனிமேல் என் கூட பேசாதேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்து 6 மாதமாச்சு. அத்தை புவனாவுக்கு ஃபோன் பண்ணவே இல்லை, புவனாவும் ஃபோன் பண்ணலை. புவனா ஃபோன் பண்ணாததை பற்றி அத்தையோ மாமாவோ துளி கூட கவலைப்பட்டதா தெரியலை. சம்பர் அயர்ந்து போய் நிற்க கைல்விழி தொடர்ந்தாள். இப்போ சொல்லுண்ணா, இப்படிப்பட்ட பாசத்தை புறங்கையால் தள்ளிட்டு உன் கூட நான் எப்படி வர்றது? அண்ணியும் நீயும் என்னை உங்களோடு இருக்க கூப்பிட்டீங்க. அது நடைமுறைக்கு சரியாக வருமானு எனக்கு தோணலை. ஏன்னா அண்ணி தான், எனக்கு அம்மாவாக முடியாது. உன்னோட வீட்டில் நான் இருக்க நேர்ந்தா நாட்கள் செல்ல செல்ல அன்னிக்கு மெல்ல ஒரு அலுப்பு எட்டி பார்க்கும். நானும் மித்ராவும் பண்ணுற சின்ன தப்புக்கள் விஸ்வரூபம் எடுத்து பெருசாக தெரியும். தான் விரும்புகிற டிவி சேனலை மித்ரா போடும்போது உன்னோட பொண்ணு ஸ்ருதிக்கு அது பிடிக்காது. அவள் சேனலை மாற்ற சொல்லும்போது அண்ணியும் நானும் மனசளவில் எதிரிகளாக மாறியிருப்போம். இப்படி ஒரு சூழ்நிலை உன் வீட்டில் உருவாகணுமா? நல்லா யோசனை பண்ணிப்பாரு.
இது என்னோட வீடு. இங்கே நானும் மித்ராவும் இருந்தால் சந்தோஷமாக இருப்போம்னு நினைக்கிறேன். நானும் அதையே தான் நினைக்கிறேன் கயல். தனக்கு பின்னால் எழுந்த பெண் குரல் கேட்டு கயல்விழி திரும்பி பார்த்தாள். நீர் சொட்டும் ஈர தலையை டவலால் துடைத்தபடி அருணா தெரிந்தாள். உதட்டில் ஒரு மெகா புன்னகை. நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.